தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது தொடரப்பட்டுள்ள வழக்கில் அமலாக்கத்துறை மூலம் எவ்வளவு பணம் மிரட்டி பெறப்பட்டது என்பதை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுக்கோட்டையில் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஒரு முதலமைச்சருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு தரலாம், யாரை வேண்டுமானாலும் அவருடைய மந்திரி சபையில் சேர்த்துக்கொள்ளலாம், யாரை வேண்டுமானாலும் அவருடைய மந்திரி சபையிலிருந்து நீக்கலாம். அந்த முழு அதிகாரம் இந்திய அரசியல் சாசனப்படி முதலமைச்சருக்கு உண்டு. அந்த அதிகாரத்துக்குள் தான் தமிழக முதலமைச்சரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பத்திலிருந்து பலர் அரசியல் பதவிக்கு வருவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல. பல கட்சிகளில் பல மாநிலங்களில் இந்திய அளவில் இது நடக்கின்ற யதார்த்தமான நிகழ்வு தான். இந்தியா சமுதாய அமைப்பிலே குடும்பங்களை மையமாக வைத்து தான் அரசியல் கட்சிகள் நடக்கின்றன. காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகள் பலவாக இருந்தாலும் சரி. அதனால் இது ஒன்றும் புதிது அல்ல. கட்சியில் இருப்பவர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை பற்றி கட்சிக்கு வெளியே இருப்பவர்கள் யாரும் விமர்சனம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் உகந்ததாக இருக்காது. முதல்ல ஒரு இடி ஒருத்தர் மேலே ரெய்டு பண்ணுவாங்க. அவங்க ரெய்டு பண்ண உடனே அவங்க மேலே ஒரு கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்ட உடனே கொஞ்ச நாள் கழித்து அவங்க எலக்டோரல் பாண்டு மூலமாக பிஜேபிக்கு நன்கொடை கொடுப்பாங்க. நன்கொடை கொடுத்தோன்னா அந்த கேஸ் க்ளோஸ் ஆகிடும். அதனால் இதெல்லாம் விசாரித்து பார்க்க வேண்டியதான். இந்த எலக்டோரல் பாண்டு கொடுத்தவங்களுக்கும் இடியில் அவங்க மேலே கேஸ் போட்டதுக்கும் லிங்க் இருக்கா இல்லையான்றது விசாரணை மூலமாக தானே தெரியும்.